கற்றலைன்னா என்ன? இப்போ அடுத்தது கற்றலைங்கிறது என்ன? நாம் எல்லாரும் இருக்கோம், புக் இருக்குது, வாசி, எல்லாம் படித்து எக்ஸாம் எழுதி தான் கற்றல். எக்ஸாம் எழுதி நல்ல தொழில்கள் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க? கற்றலுங்கிறது வாழ்வை வெல்லுதல், வாழ்க்கையில் வெற்றி அடைதல். கற்றலுங்கிறது ஒரு திணிப்பால் வரக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை சொல்லி, கற்றலுங்கிற ஒரு கனவை போல அது இயல்பாக நடக்கணும். எல்லாத்துலேயும் கற்றல் இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை கண்டா நாம் என்ன செய்கிறோம்? இவனுக்கு அறப்படிச்ச கதைன்னு சொல்கிறோம். கேள்வி ஏன் கேட்குது பிள்ளை? அது கற்க தொடங்குது. ஒரு 3 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை கிட்டத்தட்ட 10,000 சொற்களை அறிஞ்சிருக்கணுமாம். அப்படி என்ன? நல்லா யோசிங்க. சொற்கள் எப்படி அறியப்படும்? அந்த புள்ள கேட்கணும். இது என்ன, இது என்ன, இது எப்படி அப்படிங்கிறத கேட்கணும். அப்படி கேட்டால்தான் அந்த பிள்ளை அறியக்கூடியதாக இருக்கும். எந்த வகுப்பறையில், எந்த வீட்டில் பிள்ளைகள் கேள்வி கேட்பதற்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ அந்த வகுப்பறை அந்த பிள்ளைக்கு பிடித்தமான ஒரு நெருக்கமான ஒரு வகுப்பறையாக இருக்கும். அப்போ நாம் அதற்கேற்ற போல் அந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும். நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். அந்த கேள்விகள் தான் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும்.